குளிர்காலத்துல அதிகமா தலைமுடி உதிருது டாக்டர். இத தாண்டி பார்த்தோம்னா டாண்ட்ரஃப் ஒரு பக்கம். இது தாண்டி இன்னும் ஒரு சிலருக்கு ஸ்கேல்ப் சொரியாசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதையெல்லாம் நம்ம எப்படிங்க சரி செய்யலாம்? அதுவும் குளிர்காலத்துல ஹேர் எப்படிங்க மெயின்டெயின் பண்ணலாம்? ஸோ ஹேர் கேர் டிப்ஸ் என்னென்ன இருக்கு? ஸோ நான் சொல்ற இந்த வழிமுறைகள், இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஹேர் அப்படின்னு சொல்றது அதிகமா உஷ்ணம் இருந்தாலோ, அதிகமா குளிர் இருந்தாலோ நமக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த குளிர்காலம் வந்தால் அப்படியே ஹேர் ஃபால் ஆகி அப்போ தான் கொஞ்சம் ஸ்டடி ஆகும். திடீர்னு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போவும் திரும்பவும் ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் நார்மலாக இருக்கும். இப்படியே ஒவ்வொரு வருஷமும் நடந்து நடந்து எனக்கு ரொம்ப தலைமுடி உதிர்தல் ஏற்பட்டுச்சுங்க. அப்படின்னு இந்த டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, லைட்டாக நீங்கள் காலையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. என்ன ஆயில் அப்ளை பண்ணலாம்? ஸோ தலையில் இந்த டேண்ட்ரஃப்கான பெஸ்ட்டு ஆயில். அதே சமயம் ஹேர் நல்லா க்ரோத் ஆகணும் அப்படின்னா என்ன உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும்? குளிர்காலத்தில் அதிகமாக எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வழிமுறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக ஒரு சிலருக்கு இந்த சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். டேண்ட்ரஃப் இருக்கிற நிறைய நபர்களுக்கு இந்த சொரியாசிஸ் பிரச்சனை இருக்குது. தலையில் ஸ்கேல்ப் சொரியாசிஸ் இருந்ததுன்னா நமக்கு என்னங்கன்னா கண்ட்ரோலே ஆகாமல் ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே இருக்குங்க. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். குளிர்காலத்தில் அதிகமாக தலைமுடி உதிருது டாக்டர். இதை தாண்டி பார்த்தோம்னா டேண்ட்ரஃப் ஒரு பக்கம். இது தாண்டி இன்னும் ஒரு சிலருக்கு ஸ்கேல்ப் சொரியாசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதையெல்லாம் நம்ம எப்படிங்க சரி செய்யலாம்? அதுவும் குளிர்காலத்தில் ஹேர் எப்படிங்க மெயின்டைன் பண்ணலாம்? ஸோ ஹேர் கேர் டிப்ஸ் என்னென்ன இருக்குது? ஸோ நான் சொல்கிற இந்த வழிமுறைகள், இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த குளிர்காலத்தில் உங்கள் ஹேர் கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகாமல் ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கிளினிக் திக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. பொதுவாக இந்த ஹேர் அப்படின்னு சொல்கிறது அதிகமாக உஷ்ணம் இருந்தாலோ, அதிகமாக குளிர் இருந்தாலோ நமக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த குளிர்காலம் வந்தால் அப்படியே ஹேர் ஃபால் ஆகி அப்போ தான் கொஞ்சம் ஸ்டடி ஆகும். திடீர்னு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போவும் திரும்பவும் ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் நார்மலாக இருக்கும். இப்படியே ஒவ்வொரு வருஷமும் நடந்து நடந்து எனக்கு ரொம்ப தலைமுடி உதிர்தல் ஏற்பட்டுச்சுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும்போது அந்த ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஹேரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்கேல்பில் அந்த ரூட்டில் மட்டும்தான் அட்டாச் ஆகிருக்கும். அந்த ரூட்டை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம்னா ஹேர் நமக்கு நல்லாவே ஸ்ட்ரென்தனாக இருக்குங்க. ஒரு சிலர் நம்ம பார்த்துருப்போம், நார்மலாக எனக்கு ஹேர் இவ்வளோ இருந்துச்சுங்க, நிறைய ஹேர் ஃபால் ஆச்சு, கொஞ்சம் ஹேர் கட் பண்ணேன். சரி, திரும்பவும் ஹேர் ஃபால் ஆச்சு, டென்சிட்டி குறைஞ்சி சின்னதாக ஒரு வால் மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஹேர் கட் பண்ணேன். இப்படி கட் பண்ணி எனக்கு இவ்வளோ லெவலுக்கு தாங்க இருந்தது. முன்னாடிலாம் பார்த்தோம்னா நல்லா நான் சேரில் உட்காந்தவே கீழே வரைக்கும் எனக்கு ஹேர் இருக்கும். அந்த மாதிரி நிறைய லேடிஸ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு இவ்வளோ ஹேர் எனக்கு க்ரோத் ஆகுது, கை வச்சாலே ரூட்லேருந்து வருதுங்க, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹேரை நம்ம மெயின்டைன் பண்ணணும், அதுவும் குளிர்காலத்தில் மெயின்டைன் பண்ணணும், டேண்ட்ரஃப் வராமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா என்னென்ன வழிமுறைகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய பாடி ப்ளஸ் நம்மளுடைய ஸ்கேல்ப் ட்ரை ஆகாமல் இருக்கணும். ஸோ குளிர்காலத்தில் பொதுவாக எல்லாருமே பண்ணுற தவறு என்னென்னா அதிகமாக தண்ணீர் குடிக்க மாட்டோம். ஸோ தண்ணீர் நம்ம குடித்தா யூரின் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இன்னொரு விஷயம், ஏசியிலே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஃபுல் டே ஏசியில் தாங்க நான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தண்ணி சரியாக குடிக்க மாட்டீங்க. ஸோ தலையில் ரொம்ப நமக்கு ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் நமக்கு என்ன ஆகும்னா ஸ்கேல்ப் ட்ரை ஆகும்போது கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வர்றதுக்கு, ஹேர் ஃபாலிக்குள் வீக் ஆகிட்டு ஹேர் உள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு தான் தண்ணீர் அப்பப்போ நம்ம குடிச்சிக்கிறது இம்பார்ட்டண்ட். ஒரு சிலர் வருஷக்கணக்கில் தலையில் எண்ணெயே வைக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப அதிகமாக ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் அது ப்ராப்ளம் தான், ஆயிலே இல்லாமல் இருந்தாலும் அது ப்ராப்ளம் தான். இன்னும் ஒரு சிலர் பண்ணக்கூடிய தவறு என்னென்னா, நைட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுவீங்க, காலையில் எழுந்திரிச்சு அதை வாஷ் பண்ணுவீங்க, திரும்ப அடுத்த நாள் அதே பில்லோவில் படுத்து தூங்குவீங்க. ஸோ இதனாலேயும் உங்களுக்கு டேண்ட்ரஃப் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பில்லோ கவர் கண்டிப்பாக 4 to 5 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஹேர் நல்லா மெயின்டைன் ஆகும், டேண்ட்ரஃப் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, லைட்டாக நீங்கள் காலையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு
ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. என்ன ஆயில் அப்ளை பண்ணலாம்? ஸோ தலையில் இந்த டேண்ட்ரஃப்கான பெஸ்ட்டு ஆயில். அதே சமயம் ஹேர் நல்லா க்ரோத் ஆகணும் அப்படின்னா என்ன உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரக தைலம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணுங்க. இந்த கருஞ்சீரக எண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கருஞ்சீரக எண்ணெய் என்ன பண்ணால் லேசாக ஹீட் பண்ணிவிட்டு கையில் தொட்டுட்டு ஸ்கேல்பில் அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ ஸ்கேல்பில் மைல்டாக அது வந்து அப்ளை பண்ணணும். ஹேர் ரூட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும்னா மசாஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போ மைல்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வார்ம் வாட்டரில் நீங்கள் குளிச்சிடணும். அந்த தண்ணீரில் கொஞ்சம் வேப்ப இலைகளை யூஸ் பண்ணி பாருங்கள். ஹேர் ஃபால் உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து வேப்பம் பட்டை கியாழம் அப்படின்னு ஒரு மெடிசன். கியாழம் அப்படின்னா கஷாயம் தான். ஸோ வேப்பம் பட்டை இருக்குல்ல, மரத்தோட பட்டையை தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த தண்ணீரில் தலையலசுவாங்க. உங்களுக்கு பட்டை கிடைக்கலனாலும் வேப்ப இலைகளோ அதனுடைய பூவோ இருந்துச்சுன்னா ஒரு 2 லிட்டர் தண்ணீரில் நல்லா போட்டு பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த தண்ணியை நீங்கள் தலைக்கு குளிக்கக்கூடிய தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஹேர் நல்லா வாஷ் பண்ணும்போது டேண்ட்ரஃப் உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சிலர் டைரெக்டாக வேப்ப இலை அரைச்சி தலையில் போடலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி வேண்டாம். ஒரு சிலருக்கு அந்த அதிகமான கசப்பு என்ன பண்ணுன்னா கண் எரிச்சலோ திடீர்னு ஒரு கிடினஸ் வர்றதுக்கோ சான்சஸ் இருக்குது. ஸோ வேப்ப இலையை தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஹேர் வாஷ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு வரலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த கருஞ்சீரக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த வேப்ப இலை போட்டு கஷாயமாக நம்ம தலைக்கு நல்லா அலசிக்கிட்டே வந்தோம்னா, ஸோ வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி பண்ணி பாருங்களேன். குளிர்காலம் முழுவதும் உங்களுக்கு ஹேர் ஃபாலே இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பெஸ்ட்டு ப்ரோட்டீன் டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரோட்டீன் டயட் அப்படின்னு சொன்னால் டெய்லி ஒரு கைப்பிடி அளவு கண்டிப்பாக வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. டெய்லி எக் நல்லா 1 அல்லது 2 முட்டைகள் சாப்பிட்றது முக்கியமானது. அதுக்கப்புறம் விதைகள், பூசணி விதை, வெள்ளரி விதை, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இது எல்லாமே டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஹாஃப்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெகுலராக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது ஹேர் ஃபால் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதுலேயும் முளைக்கட்டிய வெந்தயம்ங்க. இந்த முளைக்கட்டிய வெந்தயம் நம்ம வந்து ஹேர் பேக்காக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த முளைக்கட்டிய வெந்தயம் ஹேர் பேக்காக யூஸ் பண்ணும்போது தலையில் நல்லா அதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது ஷைனிங்காக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ ஹேர் ஃபாலும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ குளிர்காலத்தில் அதிகமாக எனக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வழிமுறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக ஒரு சிலருக்கு இந்த சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். டேண்ட்ரஃப் இருக்கிற நிறைய நபர்களுக்கு இந்த சொரியாசிஸ் பிரச்சனை இருக்குது. தலையில் வந்து ஸ்கேல்ப் சொரியாசிஸ் இருந்ததுன்னா நமக்கு என்னங்கன்னா கண்ட்ரோலே ஆகாமல் ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதை சரி செய்யறதுக்கும் நம்ம இந்த கருஞ்சீரக ஆயில் பயன்படுத்தலாம். அடுத்ததாக வெட்பாலை தைலம் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அதிகமான டேண்ட்ரஃப் தலைமுடி உதிர்த்தல் இருந்துச்சுன்னா இந்த குளிர்காலங்களில் உங்களுக்கு வெட்பாலை தைலம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது நைட் ரொம்ப நேரம் முழிச்சிருக்கீங்க, இல்லை அதிகமாக அந்த ஸ்பைசி ஃபுட்ஸ் உப்பு சேர்ந்த உணவுகள் நிறைய சாப்பிட்றனாலும் நமக்கு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து கிளியர் பண்ணியே ஆகணும். ஸோ ஆயில் அப்ளை பண்ணுறது, ஸோ ஹேருக்கு ஆயில் அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. டெய்லி ஆயில் வைக்கணுமா? ஒரு சிலர் பண்ணுற தவறு என்னென்னா வாரத்துக்கு ஒரு முறை தான் ஹேர் வாஷ் பண்ணுவீங்க, தலைக்கு குளிப்பீங்க. அப்போ டெய்லி ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா டஸ்ட்டும் ஆயிலும் சேர்ந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். ஹேர் ரூட் வந்து ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சுட்டு ஹேர் ரூட்லேருந்து வெளியில் வர மாதிரி ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க. கட்டாயம் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் அப்போவாது ஹேர் வாஷ் பண்ணியே ஆகணும். டெய்லி ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஹேரில் நிறைய உங்களுக்கு ஃபங்கஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹேரை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குளிர்காலத்தில் டேண்ட்ரஃபும் வராது, அதே மாதிரி அதிகமாக ஹேர் ஃபால் ஆகாது. போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.